மக்களை ஹெலிகாப்டர் ஷாட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெலிகாப்டர் பேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொரி, மிச்சரு, கொண்டக்கடலை எல்லாத்தையும் தூக்கி ஒரு குண்டானில் போட்டுக்கிறாப்புல. அடுத்து பெப்பர் தேவையான அளவு போட்டுக்கிறாப்புல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பூரியை உடச்சி உள்ளே போட்டுக்கிறாரு. ஒரு டப்பாவில் ஏதோ ஒரு பொடி வச்சுக்கிறாரு, அதையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிறாரு. இப்போ வேறு எதை போடலாம் அப்படின்னு தேடுறாப்புல. அதை எடுக்கலாமா, வேணாம், அது வயிற்று கலக்கும், அதனால் அது வேணாம்னு சொல்லிட்டு லெமனை புழிஞ்சு உள்ளே விட்டுக்கிறாப்புல. அடுத்து வந்து கிழங்கு கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கிறாப்புல, வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு, அடுத்து கும்பி பக்கத்தில் 2-3 ஸ்பூனு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை சட்னி அதை 2 போடுவோம், அடுத்து கழிவு தண்ணியை போட்டால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுக்கிறாப்புல. இப்போ வலிச்சு விட்டுட்டு இப்போ பாருங்கள், ஹெலிகாப்டர் சுத்த வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. சுவிட்சை ஆன் பண்ணிட்டாப்புல. இப்போ கலகலன்னு அடித்து பிரித்து பிச்சு உதறாரு பாருங்க. ஒரே இடத்துல நின்று சைக்கிளுக்கு எப்படி காற்றடிப்போம், ஜக்கு 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 ஜக்குன்னு அந்தளவுக்கு அடித்து ஒரே இடத்துல அடித்து மிக்ஸ் பண்ணிட்டாப்புல. சிறப்பாக மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் போட்டாப்புல. அடுத்து எல்லா சட்னியும் அங்கங்கே போட்டு கலகலன்னு டிசைன் பண்ணுறாப்புல. பெப்படம் கிப்படம் கண்டதெல்லாம் போடுறாரு. அடுத்து மிச்சரை போட்டால் தான் மோல்டிங் கிடைக்கும். அடுத்து இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கா, வேறு லெவலில் இருக்கா, என்ஜாய்.